கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமாக அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம அவர் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்கோம். நிறையா படங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களுக்கு எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தேன். நிறையா மக்கள் சந்திச்சிருக்கேன். அவங்களாம் சொல்லும்போது நீங்கள் அரிசி கொடுக்குற அரிசியை இட்லிக்கும் தோசைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறோம், உணவு பயன்படுத்த முடியல அப்படின்னாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோன்னா, பேசும்போதெல்லாம் இதுவரைக்கும் இருந்த காலங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களை உணவோட தரங்கள், அதாவது அரிசியோட தரம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆட்சி காலங்களில் முதலமைச்சர் சொல்லும்போது இந்த ரேஷன் கடைகளை கொடுக்குற அரிசி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது போல் தரமான அரிசி, உணவுக்கு பயன்படும் அரிசியாக கொடுக்கணும். அது மோட்டார் ரகம் வேணுமா இல்லை கிரேடியை வேணுமாங்கிறது கண்டெடுத்து பண்ணுங்கன்னாரு. உடனே ஆய்வு செய்து இது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கிரேடியில் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக அதான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் அதை அதிகப்படுத்தணும். ஆந்திராவில் முன்னாள் சொல்லியிருந்தார். ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இதே மிகச் சின்ன ரகம் தான். ஆந்திரா, கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கூட்டத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள் பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில், இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே, தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்கே நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம், கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்குது. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இந்த நம்மளோட அரிசி அதிகமாக இருக்கிறதுனால வருங்காலங்களில் தேவைப்பட்டால் மட்டும்தான் சென்ட்ரல் தொகுப்புலேருந்து வாங்குவோம். அது நான் பரிசீலனை உள்ளது, பரிசீலனை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நம்மகிட்ட அரிசி இருக்கோ அதை பயன்படுத்திட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் தொகுப்பில் வாங்குவோம். இந்த காமன் கிரேல் மட்டும்தான் இந்த கலர் ஸ்டார்டக்ஸ் போட்டு, சொல்லப்போனால் நம்ம சக்கரபாணி அவர் சொல்லியிருந்தார் மாண்பு உறுப்பினர் அவர்கள். கிட்டத்தட்ட போன செப்டம்பர் டு 9/5/2020 அப்படி 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணாங்க. ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் அவசரமாக, ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு கேஎம்எஸ் சீசனில் கிட்டத்தட்ட 25 லேக்ஸ்லேருந்து 35 லேக்ஸ் தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான், அது கிடங்குகள், அதுக்குண்டான ஆலைகள், அதுக்குண்டான டிபிசி எல்லாம் தான் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. கடந்த இந்த இப்போ இருக்கிற கேஎம்எஸ் 2024, 25, 26 கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் அவங்க சீசனில் வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்கியிருந்தப்பவே அவங்க முறையான பதப்படி எப்படி சீசன் இருக்கும், என்ன நடக்கும்னு தெரியாமல் அவசரமாக வாங்கி ஈரப்பதத்தோடையோ, குருவையில் போனால் ஈரப்பதமாக இருக்கும், தெரியும், அவருக்கே தெரியும், எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். குருவை சீசனில் ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்கி அடுக்கி வச்சா அந்த ஈரப்பதம் உள்ள நெல் எடை குறையும் மட்டுமல்ல, அது பழுப்பரிசியாக மாறும். அது பயன்பாடு கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிற நெல்கள் அந்த சீசனில் குருவையில் பண்ணது இன்றும் குடோன் நல்லா இருக்குது. அதுதான் இந்த கருப்பு நிறமாக வர்றது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பழுப்பு ரைஸு மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அதையும் திட்டமிட்டு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சி காலங்கள், நம்மளோட முதலமைச்சர் ஆட்சி காலங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் என்னென்னு இருக்குன்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி டிவிசி இருக்கோ அந்த குருவை சாகுபடி ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் 1 இந்த சீசன்லேருந்து. இந்த சீசனில் எங்கெல்லாம் இந்த மாதிரி குருவை தொகுப்பு ஈரமாக வந்திருந்தால் கூட அந்த விவசாயம் ப்ரொக்யூர் பண்ணி அங்கேயே வேளாண்மை துறை மூலமாக இல்லை மற்ற கூட்டுறவுத்துறை மூலமாக ட்ரையர்ஸை போட்டு அங்கேயே உலர்த்தி 17% ஈரப்பதத்தில் மட்டுமே மூட்டையாக பேக் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த அரிசி 6 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, எவ்வளோ லாங் வச்சுருந்து ப்ராசஸ் பண்ணாலும் அது அந்த தன்மையும் குவாலிட்டியும் கொடுக்குங்கிறதுல முன்னுரிமை கொடுத்து இனி வருங்காலங்களில்
எந்த நெல்லும் கருப்பு நெல்லாக வராது, எந்த அரிசியும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் உதவாத ஒரு இதோட நல்ல அரிசியாக வர வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டு கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். போதும், இப்போ நிறைய பேசி அரை மணி நேரத்துக்கு மேலே இதை பேசி போதும். இது இன்னைக்கு மான் உறுப்பினர் இது போதும், இப்போதைக்கு இது போதுமானது. நல்ல அரிசி வழங்கப்படும் என்கின்ற அந்த உறுதிமொழி இந்த விவாதம் முடிவருகிறது. மான் உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற ஏவாவையில் சொன்னது போல தமிழ்நாட்டில் 376 அரிசி அறவையாளர்கள் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அதை 618 அறவையாளர் உயர்த்தி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபத்து காலத்துக்கு சொந்தமான 21 மாடர்ன் ரைஸ் மில்லிலும் கலர் சாற்றர் என்ற இயந்திரம், அதாவது இந்திய உணவுக்களை தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாற்றர் இயந்திரம் கம்பல்சரியாக பொருத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு முதலமைச்சர்கள் அதை பொருத்த வேண்டும் என்று முடிவு செய்து 30 லட்சம் ரூபா முதல் 50 லட்சம் ரூபா செலவு கலர் சாற்றை பொருத்தி மக்களுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் அரிசி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் 38,000 ரேஷன் கடையில் கொடுத்தோம். எந்த ஊரிலும் நாங்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஊர்லேயுமே இப்படி ஒரு புகார் வரவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கழக ஆட்சியில் 3577 பேருக்கு பணி நியமனமும் 265 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனமும் 669 பேர்களை நிரந்தர பணியாளர்களையும் நியமித்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பொது விநியோக திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் 2007-8ஆம் ஆண்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏழை மக்களுக்காக, அதாவது தோரம்பருப்பு, உளுந்து